ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவை பாசுரம் 20க்கு சம்பந்தப்பட்ட கோவில் இது. திருப்பாடகம். இது காஞ்சிபுரத்துல இருக்கு. 108 திவ்ய தேசங்கள 49வது திவ்ய தேசம் இது. இங்க எழுதியிருக்கும் பெருமாள் பாண்டவ தூத பெருமாள், அதாவது கிருஷ்ண பரமாத்மா பாண்டவ தூதரா இங்க காட்சி அளிக்கிறார். பாடகம், பாடு அப்படின்னா பெரிய, அகம் இடம், நல்ல பெரிய ஸ்தலம் இது. பெருமாள் 20 அடி உயரத்துல அமர்ந்த கோலத்துல காட்சி அளிக்கிறது. ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பார் பெருமாள், விஸ்வரூப கோலம். அவர் இங்க நம்ம 2 கரங்கள், அதாவது இங்க பெருமாளுக்கு, அதாவது கிருஷ்ண பரமாத்மா 2 கரங்களோட காட்சி அளிக்கிறார். அபய முத்திரவும் வரத முத்திரவும் காமிச்சுருக்கார். இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னா, கிருஷ்ண பரமாத்மா கௌரவர்கிட்ட தூது போறார் பாண்டவர்களுக்காக, இந்த குருக்ஷேத்திர போரை நிறுத்துறதுக்காக. ஆனா துரியோதனன் என்ன பண்றான், எப்படியாவது கிருஷ்ண பரமாத்மாவை சிறைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துக்கிற அந்த சீட்டு கீழே ஒரு பள்ளத்தை தோண்டி அதுல மல்யுத்தக்காரர்களை வச்சு அவரை கொல்றதுக்கு பாக்குறான். ஆனா பெருமாள் அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. அவர் இத கண்டுபிடிச்சிட்டு அவர் அப்படியே விஸ்வரூபமா எடுத்து அவளுக்கு காட்சி அளிக்கிறார். அதனால்தான் இங்க பெருமாள் 25 அடி உயரம், அதாவது அந்த விமானத்தோட சீலிங் மட்டும் அவருடைய உருவம் போயிருக்கும். இந்த கிரீட்டத்துக்கும் விமானத்தோட அந்த சீலிங்க்கும் ரொம்ப கேப் கம்மியா இருக்கும். அந்த அளவுக்கு ஒசரமா இருக்காருங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு இந்த கோவில் ரொம்ப விசேஷம். அதாவது இங்க சேவிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவா. தாயார் ருக்மணி தாயார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.